ஒரு தடவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை மட்டும் பண்ணிக்க. விளக்கம் மட்டும் பிழைக்கிடுவான், அப்படியே அவுத்து விட்டு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் தினம் ஒரு நாடகத்துக்கு போனால் தினம் ஒன்று கொண்டு போனால் கஞ்சி ஊற்றுருதாரு, விளக்கம் மாதிரி பிஞ்சு போகும் அவனுக்கு. ரொம்ப அசால்ட்டா டைலாக் பேசுறான். அவன் என்னோட வரக்கூடாதுன்னு நினைச்சு பேசுறானா இல்லை என் மேல உள்ள கடுப்புல பேச? அவங்க அண்ணன் விட்டுருங்க, பாவம் பாவம். ஓன்ட்ட விடத்தானே வந்தாரு அவர். இல்லை இல்லை சோடா முட்டி பேலே சாந்தி. நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் வீட்டுக்கு வந்தாலும் கதவை பூட்டிடாம படுத்து கிடக்கணும். நீங்க போய் நான் சூடம் பொறுத்து முண்டை இப்படி இப்படி செஞ்சது நீடா. தூக்கணும் சும்மா என்ன தொட்டு தூக்கணும், அவளுக்கு அவ்வளவுதான் பாத்துக்கோ. சாந்தி, தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் தரும ஆஸ்பத்திரின்னு பேர் வைப்பேன், பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பிரைவேட்டுன்னு பேர் வைப்பேன். நான் உனக்கு ஒரு ரெட்டை புள்ள பிறந்துச்சுன்னா கருங்குளத்து முனின்னு பேர் வைப்பேன். அவன் இந்த பிரசவத்துக்கு வந்துட்டான், அதை உறிஞ்சு விடு. இந்த ஒரு டைலாக் நல்லா பண்ணியிருக்கேன். பாப்பா பாப்பா இது ஒரு 70 ரூபா கொடுத்துட்றான், போட போட. உன்னை உறிஞ்சிருந்தான்னா மொத்த சொத்தையும் கொடுத்துருப்பேன். அவன் அதோ அடிச்சு மூஞ்சியை பேத்திருப்பேன். இது என்னடா மாக்கட்டு போட்டது மாதிரி. இது என்னப்பா அது இழுச்சுக்கிட்டு மாட்டு? ஓன் சட்டி கருப்பு தானே, பச்சை கலர் சட்டி போடுற. என்னடா எதுவுமே வெளிப்படையா சொல்லாதுன்னு சொன்னேனடா, அதுக்கு தான் நீங்க ஸ்டேட்டஸ் வைக்க கூடாதுன்னு சொன்னேன். அவ்வளோதான். துலா ராசி 7 நாடு பாதிப்பு இல்லைங்க. உங்களுக்கு மோட்டார் ராசி இருக்கு, மோட்டார் ஸ்டேரிங் பிடிங்க. சாமியலா அதை மட்டும் கட் பண்ணிடுங்க சரியா? ஓ நெஞ்சு ஊக்கம் டான்ஸ் சட்டி போடலையா? வா அட உன்னைய கொண்டு ஓத்துக்கோ. என் அருகில் தம்பி, நீங்க ஏன் பின்னாடி தடவிட்டே இருக்கீங்க? இல்லைச்சா, ஒரு பஸ்ஸுன்னு இருந்தா ஒரு டெய்வர் ஒரு கண்ட்ரேட்டர் இருக்கிறது இல்லையா? நீங்க டெய்வரா இருங்க, நான் கண்ட்ரேட்டர். அப்பக்கப்ப பெரிய சந்திரவ மாதிரி அவன் மண்டையும் முகரையும் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எனக்கு சாகராப்புலதான் வரும். நான் ஒரு வழியா சித்தப்பா ஆக போறேன். வளகாப்பு சொல்லி விடுங்க மச்சான், என் தங்கச்சி இது சேதப்படுத்தாம அடிங்க. கோளார பாத்துக்கிறேன். அது நீங்க அப்பக்கப்ப வந்து லேசா கூட களவு தள்ளி விட்டு போங்க. அவன் கிடைக்க சின்ன பையன், ஆனா உனக்கு எச்சி புத்திய சின்ன பையன். சாந்தி, நம்ம காதல் பொய்யா? இருங்க முத்து போட்டு பார்த்துட்டு வரேன். போற நான் காதல் தெரியாத உனக்கு, உன் காதல் உண்மையா மயிரை புடுங்குறதான்னுக்கிட்டு வசனம் தெரியாம முழிக்கிறான் பாரு. பொய்யான்னு சொல்லிட்டு அடுத்துந்தா என்ன? வாமா அங்கிட்டு வாமா. வாமா சாந்தி, நீங்க உன்னை வீட்டுக்கே கூட்டி போயிடுறேன். இல்லை இது லவ் மாதிரி தெரியல, கேதம் கட்டுற மாதிரி இருக்கு. அப்பா போயிட்டியாப்பா, நான் சொத்தை எப்படிப்பா காப்பாற்றுவேன்? எப்படியாடா ரொமான்ஸ் நான் செய்கிற மாதிரி சொல்லு, செய்கிற மாதிரி செய்யணும். கண்ணு தெரியலையே, உண்மையை சொல்லாதடா. சரி சரி சரி, குத்து மதிப்பா தானே இது. இது மைக்கு நம்ம நினைக்கல, விறகுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். விறகு இருக்கு, இது விறகு மிஷினை போட்டு அறுக்கிறதா அறுவாட்டை வெட்டுறதா? மிஷினு தான் போடுவான் அவன். நான் சொல்கிற மாதிரி சொல்லு முருகா. முருகா குண்டக்க மண்டக்க அடிச்சு போடுவோம்டா. அன்பா அடித்தாலும் பலமாக அடித்தோம்னு வேற சொல்லுவாங்க. நான் செய்கிற மாதிரி செய்ய. என் செல்லம், என் தங்கம். ஹலோ தங்கா தங்கன்னு இருக்கு, தடவிட்டு இப்படியே தடவிட்டே இருக்கிறது.
ஹலோ பேசாம தங்கம் வா தங்க வா தங்க வா தங்க தங்கம் அடாடா இப்படி முகத்தை நான் பார்த்து தாத்தா எனக்கு 25 வயசுதாம்மா அது அடாடாடாடா அது போட்ட மைய போட்டு ஏன்டா அழைச்சிக்கிட்டே இருக்க மைய அழைக்கிறையே நல்லா மூச்சு குளு குளுன்னு இருக்கு எப்படி தெரியுமா காதல் எப்படி நான் காதல் பண்றேன்னு நீ பாத்துக்க நான் சொல்ற தர வாங்க நம்மட்டே காதல் பண்ணுவோம் வண்டியில போகும்போது எதுவும் பண்ணுவாங்கன்ட்டு இப்படி இப்படி பாக்குறேன் பாரு ஒன்றும் செய்ய மாட்டேன் சாப்பிடே ஏன்னா நீ மூத்தவை நீ சாப்பிடல நேத்து பையன் என்னை போடா வாடான்றேன் அவன் ஏன்னா நாடகத்துக்கு அந்த பிள்ளை வேணா கூட்டிட்டு ஊருக்கு போயிடுறியா என்னடா வந்துட்ட புரோட்டாக்கு மாவு பண்ணிடுற மாதிரி தூக்கு தூக்கு அப்படி லாரியில் போய் விறகு ஏற்றி இடம் ஓட்டுவா அந்த விறகு நினைச்சே தூக்குறியான் பாரு தூக்க சொல்லிச்சுல தலைவரே ஆனா நான் தலைவர் ஆயிட்டேனாடா ஆமா அமைச்சு விட்டுருக்கீங்களா அப்புறம் போடவான்னு பேசக்கூடாதுல அது என்ன பண்ணிருக்கேன் அமைச்சு விட்டுருக்கீங்களா சாந்தி மைக்ல பேசுங்க சரி அம்மாச்சி. சரி நான்- நான் கேட்கணும் உங்களை உங்க பேர் என்ன எங்களுக்கு சம்பளமே வேணாம் தலைவரே எனக்கு இந்த உங்க அமைச்சு விட்டு- பேர் என்னன்னு நான் கேட்டேன் என் பேரா என் பேர் உண்டு வளர்ந்தேன் என்ன பேரு உண்டு வளர்ந்தேன் உண்டு வளர்ந்தேன் வளர்ந்தான் வேற பேர் மாத்திடலாம்ல வேற பேர் இல்ல எங்க அப்பா வைக்கல இந்த உங்க பேர் தான் அப்பா- வச்சாரு உங்க அப்பா வைக்கலையா எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன் கொஞ்சம் எக்க வைக்கலாம் ப்ரோ கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா என் நெஞ்சுல பால வார்த்ததன்ன சொல்லம்மா கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா இந்த ஓடி, அப்படி போறியா? ஓடி, அப்படி. அம்மா, ஓடி, ஆயா. தலையில வெதற அடிச்சிடாமடா என்ன முறை அவங்க என்ன நீ செஞ்சு காமிப்பா நான் எதுக்கு வந்தேன் கண்ட்ரோல் சரி என் தம்பியை சொல்லும்போது நான் அவங்க சிரிக்கணும் அதுக்காக நான் கேவலப்படணும் கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா, ஏன் கண்ணம்மா ஏ கண்ணம்மா, ஏன் நெஞ்சில பால வார்த்ததன்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி அஞ்சுதமே. கண்ணு தெரியல வாரு அவனை கண்ணு தெரியல எங்கன நிக்கிறான்னு பாக்குறேன் ஒத்த கோணி முத்தெடுத்து ஒத்து வச்சு பல்வரு பார்த்தா உன்னை சுத்தி ஏறது அடியாத்தா மன சுகம் பாடுது சத்து குடி ஜரெடுத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தின் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணதும் உமிழல் பட்டதும் என்னமோ பண்ணதும் சூடேறுனதுவாகத்தான் நீங்க லவ் பண்ணணும் பொதுவாகத்தான் இப்ப கட்டி பிடிச்சது தானே எல்லாரும் பாத்திய அவன் ஆம்பளைய கட்டி பிடிச்சுமா பொம்பளைய கட்டி பிடிச்சான்னு பாக்குறியா அங்கிட்டு போயிட்டு தான் கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை ஓட்டது நெஞ்சை அது எடை ஓட்ட
பாட்டு படிக்கலப்பா, வரி தெரியாமத்தான் நான் நிற்கிறேன். என்னடா பாட்டு மியூசிக் இல்லாமல் ஆடுறியாடா, என்னடா உன் பருப்பா மாலா பாட்டு கள்ளழகர் வயலில கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கள்ளச்ச நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது பல்லம் விழுந்துகளும் தொலைச்சிடும் பொட்டாடி நான் பதில் சொல்ல முடியாதா? சென்றா பிடிச்சிக்கிட்டு நீ அத்தா அத்தா ஏத்தாய் ஏய் ஏத்தா எது செஞ்சாலும் இங்கன்னு செய், அங்கே ஓரத்து போகுது விழுந்து தொலைச்சிருவேன். அவனுக்கு அதை பார்த்தா இது மணல் மாதிரியே தெரியும். இப்ப இங்கே ஆடலாம். மறுபடி பாட்டு மறந்துச்சு. கள்ளழகர் கோயிலில கண்டெடுத்த கள்ளச்சல் நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலம் தான் மாத்தாமலை வாய்க்கு வந்த அடி அப்படி சூப்பரியா.